தாவீதைப் போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். தாவீதைப் போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். பரிசுத்த இரத்தத்தால் பாவங்கள் கழுவிய அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். பரிசுத்த இரத்தத்தால் பாவங்கள் கழுவிய அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். இயேசப்பா ஸ்தோத்திரம், இயேசப்பா ஸ்தோத்திரம், இயேசப்பா ஸ்தோத்திரம், இயேசப்பா ஸ்தோத்திரம். தாவீதைப் போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். தாவீதைப் போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். ஆவியினாலே அபிஷேகம் செய்த அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். ஆவியினாலே அபிஷேகம் செய்த அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். இயேசப்பா ஸ்தோத்திரம், இயேசப்பா ஸ்தோத்திரம், இயேசப்பா ஸ்தோத்திரம், இயேசப்பா ஸ்தோத்திரம். தாவீதைப் போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். தாவீதைப் போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். கிறிஸ்துவுக்குள்ளாய் முன்குறித்தாரே அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். இயேசப்பா ஸ்தோத்திரம், இயேசப்பா ஸ்தோத்திரம், இயேசப்பா ஸ்தோத்திரம், இயேசப்பா ஸ்தோத்திரம். தாவீதைப் போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். தாவீதைப் போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். என் கர்த்தர் செய்த நன்மையாவும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என் கர்த்தர் செய்த நன்மையாவும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே
செய்தீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என்னை என்றும் நல்மேய்ச்சல் நடத்தும் மேய்ப்பர் நீதானையா. என்னை என்றும் நல்மேய்ச்சல் நடத்தும் மேய்ப்பர் நீதானையா. நன்மை கிருபை என்றும் பின்தொடர செய்தீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். நன்மை கிருபை என்றும் பின்தொடர செய்தீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என் கர்த்தர் செய்த நன்மையாவும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என் கர்த்தர் செய்த நன்மையாவும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணி எண்ணி பார்த்தாலும் எண்ணி தீரவில்லை. நன்றி சொல்ல முயன்றாலும் வார்த்தைகள் போதவில்லை. எண்ணி எண்ணி பார்த்தாலும் எண்ணி தீரவில்லை. நன்றி சொல்ல முயன்றாலும் வார்த்தைகள் போதவில்லை. செய்த நன்மை ஏராளமே, செய்த வீதம் தாராளமே. செய்த நன்மை ஏராளமே, செய்த வீதம் தாராளமே. நன்றி நன்றி இயேசுவே, நன்மைகள் கோடி செய்வீரே. நன்றி நன்றி இயேசுவே, நன்மைகள் கோடி செய்வீரே. எண்ணி எண்ணி பார்த்தாலும் எண்ணி தீரவில்லை. நன்றி சொல்ல முயன்றாலும் வார்த்தைகள் போதவில்லை. எண்ணி எண்ணி பார்த்தாலும் எண்ணி தீரவில்லை. நன்றி சொல்ல முயன்றாலும் வார்த்தைகள் போதவில்லை. வாக்கு தத்தங்கள் எனக்கு தந்து வார்த்தை மாறாமல் வாய்க்க செய்தி. வாக்கு தத்தங்கள் எனக்கு தந்து வார்த்தை மாறாமல் வாய்க்க செய்தி. செய்வேன் என்று சொன்னதெல்லாம், செய்வேன் என்று சொன்னதெல்லாம் நினைவில் வைத்து நிறைவேற்றினி. நினைவில் வைத்து நிறைவேற்றினி. செய்த நன்மை ஏராளமே, செய்த வீதம் தாராளமே. செய்த நன்மை ஏராளமே,
திறந்து அறிக்கை செய்யுங்க. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அநாதியாய் என்னென்னைக்கும் உள்ள சதா காலங்களிலும் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர். எல்லா வாயை திறந்து சொல்லுங்க, ஸ்தோத்திரத்தினால் கிருபை பெருகும். எல்லா வாயை திறந்து துதிங்க. 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியிலே, 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியிலே உலாவுகிறவர். ஒரு சைடுல சேராபீன்களும் மறுமுனையிலே கேராபீன்களும் இந்த தெய்வத்தை போற்றி துதித்துக் கொண்டிருக்கும் பொழுது, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். எல்லா வாயை திறந்து சொல்லுங்க, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். எல்லா வாயை திறந்து சொல்லுங்க, தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர், தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர். சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் பரிசுத்தர், சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவர். எல்லா வாயை திறந்து சொல்லுங்க, அவர் அல்பாவும் ஒமேகாவுமானவர். எல்லா வாயை திறந்து சொல்லுங்க, அவர் ஆதியும் அந்தமுமானவர், அவர் முந்தினவரும் பிந்தினவருமானவர், வரப்போகிறவருமாகி இருக்கிற சர்வ வல்லமையுள்ளவர், ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர். அவருடைய நாமம் என்ன? அவர் அதிசயமான தேவன். வாயை திறந்து சொல்லுங்க, அதிசயமான தேவன், ஆலோசனை கர்த்தர். எல்லா வாயை திறந்து சொல்லுங்க, நித்திய பிதா, சமாதான பிரபு, சமாதான பிரபு. இந்த காலையில் அவர் நம்முடைய மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார். வானம் எனக்கு சிங்காசனம். வாயை திறந்து சொல்லுங்க, பூமி எனக்கு பாதபடி என்று சொன்ன தேவன், உன் அலங்கத்துக்குள்ளே சந்தோஷத்தை கொடுப்பதற்கு, உன் அரண்மனைக்குள்ளே சுகத்தை கொடுப்பதற்கு தேவனாகிய கர்த்தரை உயர்த்தி அவரை ஆராதிக்க வந்திருக்கிறோம். எல்லா வாயை திறந்து சொல்லுங்க, பலமுள்ளவனாயிலும் பலனற்றவனாயிலும் அவருக்கு உதவி செய்வது லேசான காரியம். இந்த கர்த்தர் இந்த காலையில் இந்த ஆராதனையின் மத்தியிலே உங்கள் குறைகளை நிறைவாக்கும்படிக்காக உங்களுக்கு ஆறுதலான அரணான கோட்டையாக, அவர் துருகமாக, அவர் வல்லவராக, அதிசயமானவராக இந்த காலையில் வந்திருக்கிறார். கரங்களை தட்டி அவர் உற்சாகத்தோடு வரவேற்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா உற்சாகத்தோடு ஓ கர்த்தர் ஆவியாய் இருக்கிறார். எல்லா கரங்களை தட்டி, அவர் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ள வேண்டும். அவர் நமக்காக அந்த கேடடைந்தவர், அவர் நமக்காக யுத்தம் பண்ணுகிறவர், அவர் நமக்காக பரிந்து பேசுகிறவர், அவர் நம்மை தேடி வந்தவர். அப்படி எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி சொல்லுவோம், சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவன் பரிசுத்தரே பரிசுத்தரே என்று சொல்லி இணைந்து பாடி அவரை ஆராதிக்க போகிறோம். எல்லாரும் கருத்தாய் ஆவியானவரே உணர்ந்து பாடி அவரை ஆராதிக்க போகிறோம். சேர்ந்து சொல்லுங்க, பரிசுத்தரே பரிசுத்தரே. கரங்களை உயர்த்தி, இயேசுவே நீ சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர். பரிசுத்தரே பரிசுத்தரே. கரங்களை அசைத்து ஆராதனை உமக்கு, ஆராதனை ஆராதனை உமக்கு, ஆராதனை ஆராதனை உமக்கு, ஆராதனை ஆராதனை உமக்கு, ஆராதனை. கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. சேராபீன்களால் கேருபீன்களால் போற்றி புகழுகிறவர் அவர் பரிசுத்தர். நாம் பரிசுத்தராகுவதற்காக கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார். கரங்களை உயர்த்தி ஆராதனை உமக்கு, ஆராதனை. சேர்ந்து சொல்லுங்க, ஆராதனை உமக்கு, ஆராதனை ஆராதனை உமக்கு, ஆராதனை ஆராதனை உமக்கு, ஆராதனை. எழுக்குத்து விளக்கே
கண்ணீரை காண்கிறார். உங்கள் துக்கங்களை சந்தோஷமாய் மாற்ற விரும்புகிறார். உங்கள் நிலைமைகளை ஆண்டவர் மாற்ற விரும்புகிறார். கரங்களை உயர்த்தி அசைத்து சொல்லுவோம். எல்லாரும் இணைந்து ஆராதிங்க. உங்களுக்குள்ளே சமாதானத்தை, உங்களுக்குள்ளே ஒரு ஆறுதலை, உங்களுக்குள்ளே சமாதானத்தை அருள கர்த்தர் நமத்தில் உலாவுகிறார். ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை ஆதியும் அந்தமும் ஆனவரே. அவர் ஆதியும் அந்தமுமானவர். ஆதியும் அந்தமும் ஆனவரே. ரெண்டு கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி எல்லாரும் ஒரு மனதோடு ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. ஜுவாலை போன்ற கண்களையும் ஆமென் ஆண்டவரே. வெண்கல பாதங்களை உடையவரே. சேர்ந்து சொல்லுங்க. ஜுவாலை போன்ற கண்களையும் இயேசுவே, வெண்கல பாதங்களை உடையவரே. கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? ஆராதனை கரங்களை அசைத்து சொல்லுங்க. இயேசுவே, என்னை மீட்டுக் கொண்டவருக்கு ஆராதனை, என்னை பரிசுத்தமாக்கின தேவனுக்கு ஆராதனை, என் மேல் கடாட்சமானவரே உமக்கு ஆராதனை. ஆராதனை இயேசுவே, ஆராதனை உமக்கு, ஆராதனை சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே. 9 மாதம் முழுவதும் எல்லா வாயை திறந்து ஒவ்வொரு நாளும் நீர் எங்களுக்கு நல்லவராய், எல்லாரும் வாயை திறந்து ஒவ்வொரு நாளும் அதிசயமாயிருந்து ஒரு புதிய மாதத்துக்குள்ளே நாங்கள் பிரவேசிக்க பரிசுத்த தெய்வமே நீர் எங்களுக்கு பாராட்டின கிருபை மேலானது. வாயை திறந்து சொல்லுங்க. நாங்கள் நிற்பது நிர்மூலமாகாதது உங்க கிருபை. எங்களுக்குள்ளே பலவீனங்கள் வந்தது, எங்களுக்குள்ளே போராட்டங்கள் வந்தது, எங்களுக்குள்ளே சில சமாதான கேடுகள் உண்டானது, விசுவாச குலைச்சல் உண்டானது, பரிசுத்த குலைச்சல் உண்டானது. ஆனாலும் அழைத்தவர் நீர் இன்னார் என்று எனக்கு நன்றாக தெரியும். வாயை திறந்து சொல்லுங்க. என் தாயின் கருவில் உருவாகும் முன்பதாக என்னை பெயர் சொல்லி அழைத்தீரப்பா. எனக்கு செய்த நன்மைகள் ஏராளம். ஆண்டவரே, இந்த நல்ல காலையிலே எண்ணி எண்ணி பார்த்தாலும் நீர் எனக்கு செய்த நன்மைகள் ஏராளம்னு சொல்லி எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க. ஆண்டவரே, ஜீவனை கொடுத்தீரே உமக்கு நன்றி. வாயை திறந்து சொல்லுங்க. சுகத்தை கொடுத்தீரே உமக்கு நன்றி. ஆரோக்கியத்தை கொடுத்தீரே உமக்கு நன்றி. பலனை கொடுத்தீரே உமக்கு நன்றி. சுகத்தை கொடுத்தீரே நன்றி. உயர்வை கொடுத்தீரே நன்றி. சில கடன்களை அடைக்க கர்த்தர் உதவி செய்தீரே உமக்கு நன்றி. எங்க குடும்பத்தில் சில நன்மையானவைகளை தந்தீரே உமக்கு நன்றி. என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில, தனிப்பட்ட வாழ்க்கையில உயர்வை தந்தீரே உமக்கு நன்றி. நல்ல கால சூழ்நிலைகளை ஏற்படுத்தினேன். ஒரு சமாதானமான ஒரு குடும்ப வாழ்க்கையை தந்தீரே கர்த்தாவே. இந்த 9 மாதம் அளவும் எங்களுக்கு ஆவிக்குரிய சத்தியத்தை அவ்வப்பொழுது ஆண்டவரை விளம்பி கொடுத்து எங்களை தைரியப்படுத்தினீரே, எங்களை கனப்படுத்தினீரே. நாங்கள் கையிட்டு செய்கிற வேலையை கர்த்தர் ஆசீர்வதித்தீரே. எங்கள் வியாதிகளை எங்களை விட்டு மாற்றினீரே. எங்களுக்கு சுகத்தை
சுகத்தை தந்தீரே, தேசத்துக்கு நல்ல மழையை கட்டளையிட்டீரே, எங்களுடைய அலங்கத்துக்குள்ளே சந்தோஷத்தை கொடுத்தீரே, எங்கள் அரண்மனைக்குள்ளே சுகத்தை கொடுத்தீரே. பலம் உள்ளவனாயிலும் பலனற்றவனாயிலும் உதவி செய்வது உமக்கு லேசான காரியம் என்று சொல்லி எங்களுக்கு உதவி செய்தீரே. கரங்களை தட்டி நன்றி சொல்வோம். எண்ணி எண்ணி பார்த்தாலும், வாயை திறந்து சொல்லுங்க, இணைந்து பாடுவோம். எண்ணி எண்ணி பார்த்தாலும் ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகள் ஏராளம் என்று சொல்லி இணைந்து பாடி அவர் நாமத்தை உயர்த்தி ஆராதிக்க போகிறோம். எண்ணி எண்ணி பார்த்தாலும் எண்ணி தீரவில்லை ஆண்டவரே. நன்றி சொல்ல முயன்றாலும் வார்த்தைகள் போதாது. எல்லாரும் உற்சாகத்தோடு கரங்களை தட்டி பாடி அவர் செய்த ஒவ்வொரு நன்மைகளை எண்ணி எண்ணி ஆண்டவரை நாமத்தை உயர்த்தி அவரை ஆராதிக்க போகிறோம். அவர் ஆராதனைக்கு உரியவர், ஆராதனைக்கு பாத்திரர். எண்ணி எண்ணி பார்த்தாலும் சொல்லுவோம், எண்ணி தீரவில்லை. சொல்லலாமா? நன்றி சொல்ல முயன்றாலும் இயேசுவே வார்த்தைகள் போதவில்லை. கரங்களை தட்டி எண்ணி எண்ணி பார்த்தாலும் இயேசுவே எண்ணி தீரவில்லை. நீர் ஒவ்வொரு நாளும் நன்றி சொல்ல முயன்றாலும் என்ன நன்றி சொல்ல முயன்றாலும் வார்த்தைகள் போதவில்லை. ஆண்டவரே செய்த நன்மை ஏராளமே. இந்த 9 மாதமும் அவர் செய்த விதம் தாராளமே. ஒவ்வொரு நாள் வேலையிலே, குடும்ப வாழ்க்கையிலே, ஒவ்வொரு அசைவுகளிலே செய்த விதம் தாராளமே. கரங்களை கட்டியே நன்றி நன்றி இயேசுவே, நன்மைகள் கோடி செய்தீரே. கரங்களை அசைத்து நன்றி நன்றி இயேசுவே, நன்மைகள் கோடி செய்தீரே. வாக்கு தத்தங்கள் எனக்கு தந்து வார்த்தை மாறாமல் வாய்க்க செய்தீர். எல்லாம் சொல்லுங்க, வாக்கு தத்தங்கள் வாக்கு உண்மையுள்ளவர், தத்தங்கள் எனக்கு தந்து வாக்கு மாறாதவர், வார்த்தை மாறாமல் வாய்க்க செய்தீர். சேர்த்து சொல்லலாமா? செய்வேன் என்று சொன்னதெல்லாம், என்னதெல்லாம் செய்வேன் என்று சொன்னதெல்லாம் நீர் அவற்றை நினைவில் வைத்து நிறைவேற்றி, எஸ் நினைவில் வைத்து நிறைவேற்றி, செய்த நன்மை ஏராளமே. கரங்களை தட்டி செய்த விதம் தாராளமே. எஸ் ஆமென். செய்த நன்மை ஏராளமே. செய்த விதம் தாராளமே. நன்றி நன்றி இயேசுவே, நன்மைகள் கோடி செய்தீரே. நன்றி நன்றி இயேசுவே, நன்மைகள் கோடி செய்தீரே. இழந்து போன யாவையுமே என்னதெல்லாம் இழந்தோமோ ஒன்றும் குறையாமல் எல்லாம் திரும்ப தந்தீர் ஆண்டவரே. இழந்து போன யாவையும் சரீரத்திலே பலவீனங்கள், ஒன்றும் குறையாமல் சில ஆசீர்வாதங்களை இழந்தோம், அவைகளை முடிந்து போன என் வாழ்க்கையை தாமதமின்றி துவங்க செய்தி, தாமதமின்றி துவங்க செய்தி. செய்த நன்மை ஏராளமே. செய்த விதம் தாராளமே. கரங்களை தட்டி செய்த நன்மை ஏராளமே. செய்த விதம் தாராளமே. நன்றி நன்றி இயேசுவே, நன்மைகள் கோடி செய்தீரே. நன்றி நன்றி இயேசுவே, நன்மைகள் கோடி செய்தீரே. எண்ணி எண்ணி பார்த்தாலும் எண்ணி தீரவில்லை. எல்லாம் சேர்த்து சொல்லுங்க, நன்றி சொல்ல முயன்றாலும் வார்த்தைகள் போதவில்லை. கரங்களை தட்டி எண்ணி எண்ணி பார்த்தாலும் எண்ணி எண்ணி தீரவில்லை. நன்றி சொல்ல முயன்றாலும் வார்த்தைகள் போதவில்லை. கரங்களை உயர்த்தி ஆண்டவரே செய்த நன்மை ஏராளமே. செய்த விதம் தாராளமே. கருத்தாக உணர்ந்து செய்த நன்மை ஏராளமே. செய்த விதம் தாராளமே. கரங்களை அசைத்து
அப்படி வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க. இந்த காலையில கர்த்தர் இந்த ஆராதனையில் என்னை கொண்டு வந்திருக்கிறீர். என் பாவங்களை எல்லாம் மன்னித்து இருக்கிறேன். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவையை விட்டு அறிக்கை செய்கிறவன் இரக்கம் பெறுவான். இந்த காலையில உங்கள் தேவைகள் எதுவாயிருந்தாலும் அவர் உங்கள் தேவைகளின் மேல் கரிசனை உள்ளவராக வந்திருக்கிறார். உங்கள் தேவைகளை அறிந்தவராய் இந்த இடத்துல வந்திருக்கிறார். இந்த காலையில் எல்லாம் சொல்லுங்க, ஆண்டவரே சரீரத்துல சில பலவீனங்கள் இருக்கிறது. வாயை திறந்து பேசுங்க. பலவீனத்தில் என் பலன் உனக்கு பூரணமாய் விளங்கும். எனக்கு சரியான வேலை இல்லப்பா, ஆண்டவரே சரியான வருமானம் இல்லைன்னு சொல்லி கவலையோடு வந்திருப்பீங்கன்னா, நீ கையிட்டு செய்கிற வேலையெல்லாம் உன்னை ஆசீர்வதிக்கிறவன். உன் களஞ்சியங்களை பெருக செய்கிற ஆண்டவர், அப்பத்தை தண்ணீரை ஆசீர்வதிக்கிறவர், உன் குடும்பத்தில் இருக்கிற சமாதான கேட மாற்றுகிறவர், வாலங்கத்துக்குள்ள சமாதானத்தை அருளுகிற ஆண்டவர் இன்னைக்கு காலில் நின்று சொல்கிறார். ஒரு தகப்பனிடத்துல ஒரு பிள்ளை போய், அப்பா எனக்கு அப்ப வேணும்னு சொன்னா அதை கல்ல கொடுப்பாரோ, மீனை கேட்டா தேளை கொடுப்பாரோ? உலகத்துல எந்த ஒரு தகப்பன் அப்படி கொடுப்பதில்லை. அந்த கத்த சொல்ல, நீ எதை கேட்டாலும் வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, நீ எதை கேட்டாலும் உனக்கு தருவேன். கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு அதை கண்டடைவீர்கள், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும். அப்படி வலது கரத்தை உயர்த்தி சொல்லுவோ. தாய் மறந்தாலோ நீ மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலோ நீ வெறுப்பதில்லையே. எல்லாரும் ஒப்பள் கொடுத்து சமர்ப்பித்து அவர் பாதத்தை நோக்கி பார்த்து சொல்லலாமா? மறந்தாலோ நீ மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் நீர் வெறுப்பதில். ரெண்டு கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி சொல்லுங்க. தாயிலும் மேலானவர், தாங்கி என்றும் நம்மை சுமப்பவர். தந்தை தாயிலும் மேலானவர், தாங்கி என்றும் நம்மை சுமப்பவர். சேர்ந்து சொல்லலாமா? தாய் மறந்தாலும் நீர் மறப்பதில்லை, தந்தை வெறுத்தாலும் நீர் வெறுப்பதில்லை. காலமல்ல கண்ணீரை வரவழைத்த பாவங்களை கடலின் ஆழத்திலே போட்டு விட்டீரே. காலமல்ல கண்ணீரை வரவழைத்த பாவங்களை கடலின் ஆழத்திலே போட்டு விட்டீரே. கடலின் ஆழத்திலே போட்டு விட்டீரே. கடலின் ஆழத்திலே போட்டு விட்டீரே. ரெண்டு கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி சொல்லுங்க. நீர் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் நீர் வெறுப்பதில்லை, தந்தை தாயிலும் மேலானவர், தாங்கி என்றும் நம்மை சுமப்பவர். தந்தை தாயிலும் மேலானவர், தாங்கி என்றும் நம்மை சுமப்பவர். எசையா 49 அதிகாரம் 15 வசனம் சொல்கிறது, ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவள் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன். 16வது வசனத்தில் சொல்லுகிறார், நான் உன்னை உள்ளங்கையில் வரைந்திருக்கிறேன், நான் உன்னை உள்ளங்கையில் வரைந்திருக்கிறேன், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. இந்த ஆராதனை பரலோகம் அங்கீகரித்திருக்கிறதே, பரலோகம் ஏற்றுக்கொண்டிருக்கிறதே.
அடுத்த வாரத்தில் இப்படி ஒரு ஆராதனைக்கு வர சொல்ல எல்லாரும் நன்றியோடு ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வருவோம். கரங்களை தட்டி நன்றியோடு ஆண்டவர் சமூகத்துக்கு முன்பதாக வருவோம். பரலோகத்தின் நல்ல பிதாவே, இந்த நல்ல நாளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கொடுத்த நல்ல அன்பான தேவ ஆராதனைக்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஜனங்களோடு நீர் இடைப்பட்டதற்காய் நன்றி. தொடர்ந்துள்ள பகுதிகளை பொறுப்பெடுத்துக் கொள்ளும் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா. மனிதனை மீட்கவே பரலோகம் சேர்க்கவே சிலுவை சுமந்தாரையா. பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா. மனிதனை மீட்கவே பரலோகம் சேர்க்கவே சிலுவை சுமந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்திய கேட்கவில்லை, அந்தஸ்த கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்திய கேட்கவில்லை, அந்தஸ்த கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. நான் தேடி போகவில்லை, என்ன தேடி வந்தாரையா. நான் தேடி போகவில்லை, என்ன தேடி வந்தாரையா. எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. தாய் உன்னை மறந்தாலும் தந்தை உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். நண்பர் உன்னை மறந்தாலும் உற்றார் உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். தாய் உன்னை மறந்தாலும் தந்தை உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். நண்பர் உன்னை மறந்தாலும் உற்றார் உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். கரப்பிடித்து நடத்திடுவார், கண்மலை மேல் இருத்திடுவார். கரப்பிடித்து நடத்திடுவார், கண்மலை மேல் இருத்திடுவார். எந்தன் இயேசுவே,
சத்தத்தோட அல்லேலூயா. இந்த நல்ல நாளில் கர்த்தர் வார்த்தைக்கு நேராக நம் சிந்தனை மண்டலங்களை ஒருநிலைப்படுத்த போகிறோம். அல்லேலூயா. விசுவாசத்தோட ஏக சிந்தையோட பரிசுத்த ஆவியானவர் என்னோடு கூட பேச வேண்டும் என்ற உணர்வோடு தேவ சமூகத்தில் காத்திருப்போம். வாசிக்கலாம். ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் வசனம் 9. ரோமர் 12:9. உங்கள் அன்பு மாயமற்றதாயிருப்பதாக, தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள். கண்களை மூடுவோம், செபிப்போம். உன்னதங்களில் வாசம் பண்ணுகிற சர்வ வல்லமையுள்ள எங்கள் பிதாவே, வார்த்தை உம்முடையது. வார்த்தையின் மறைப்பொருளை பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்தி தாரும். ஜனம் விசுவாசத்தோடு எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறார்கள். ஜனத்தின் மத்தியிலே காதேஸ் வனாந்திரத்தை அதிர பண்ணினது போல, பெண்மான்களை ஈன பண்ணினது போல நம்முடைய சத்தத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தி தாரும். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளுக்குரிய செய்தியினுடைய தலைப்பு, கிறிஸ்துவுக்குள் நாம் எப்படி வாழ வேண்டும் என்ற தலைப்பில் கர்த்தர் வார்த்தை. ஒரு ஊழியக்காரர் தன் மகனை ஒரு அரசாங்க பணிக்காக இலக்கை வைத்து அவர் தன் மகனை ஒழுக்கத்தோடு, விவேகத்தோடு, ஞானத்தோடு படிப்பித்து வந்தார். அப்படி அவர் விசுவாசத்தின் படியே நீதிமன்றத்தில் ஒரு டைப்பிஸ்டாக அந்த மகனுக்கு வேலை கிடைத்தது. அவங்க அப்பா நல்ல ஒரு சுவிசேஷகர், நல்ல ஒரு ஊழியம் செய்கிறவர். அப்படி இவர் தன் பணியை செய்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு நாள் தன்னுடைய அறையிலே ஒருவர் வந்து ஒரு கோல்டு காயினை அவர் பாக்கெட்டில் போட்டுட்டு சொன்னார், ஐயா, நீங்க ஒன்று கண்ணு மூடினா என் காரியத்திற்கு சுமூகமான தீர்வு உண்டாகும். அதனால நீங்கள் இதை அன்போடு இந்த கோல்டு காயினை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும், எனக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று இந்த எதிர் முனையில் நின்று பேசுகிறவர் சொன்னார். அப்பொழுது அந்த ஊழியக்காரனுடைய மகன், ஐயா, தயவு செய்து ஏன் கையை கொண்டு இந்த பாக்கெட்டில் போட்டு இந்த பணத்தை நான் எடுக்கக்கூடாது, நீங்கள் எப்படி போட்டீங்களோ அப்படி இந்த காயினை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும், அநீதியான எந்த காரியமும் நான் செய்ய மாட்டேன் என்று அந்த மனிதனை முகாமுகமாய் இந்த சுவிசேஷகருடைய மகன் அந்த டைப்பிஸ்ட் அந்த காரியத்தை சொன்னாராம். கடைசியாக சொன்னாரு, என் வாழ்வில் அநீதியான எந்த காரியமும் நான் செய்ய மாட்டேன், இது என்ன இந்த காரியத்திற்கு கிடைக்காது என்று சொன்னாராம். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இந்த காலையிலே நீங்கள் எதிர்பார்ப்போடு இருக்கிறீர்கள். இன்றைக்கு கர்த்தர் என் கூட பேச மாட்டாரா என்று ஒரு பெரிய எதிர்பார்ப்பில் நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதை நான் ஆவிக்குள் நன்கு உணர்கிறேன். ஒன்றாவதாக, நாம் வாசித்த ரோமாபுரிக்கு எழுதின இந்த புத்தகத்தில் 12ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கிறார், உங்கள் அன்பு மாயமற்றதாய் இருக்க வேண்டும். இன்னைக்கு உலகத்தில் சகலமும் மாயம் சேர்க்கப்பட்டிருக்கிறது. ஒரு காலத்தில் நம்ம ஓட்டுகிற வண்டிக்கு பெட்ரோல் ஆனாலும் டீசல் ஆனாலும் அது பியூரான ஒரு பெட்ரோலா இருந்தது, டீசலா இருந்தது. இப்போ எத்தனால் சேர்க்கப்படுகிறது தெரியுமா உங்களுக்கு? எத்தனால் சேர்க்கப்படுகிறது, அதில் மாயம் கலக்கப்படுகிறது. இப்படி நீங்கள் வாங்குகிற பால்கள், நீங்கள் வாங்குகிற எல்லா கடையில் வாங்குகிறவைகள் எல்லாம் மாயம் சேர்க்கிறதா இருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த ரோமாபுரி சபையை கட்டி எழுப்பப்படாவிட்டாலும் இந்த ரோமாபுரி சபைக்கு ஒரு கடிதத்தை எழுதுகிறார், உங்கள் அன்பு மாயமற்றதா இருக்க வேண்டும்.
பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பு, இட் இஸ் ட்ரூ லவ், உண்மையான அன்பாக இயேசுவனுடைய அன்பு இருந்தது. அந்த அன்பை பவுல் ருசித்து தேவ சமூகத்திலே அதை உணர்ந்து சபைக்கு எழுதி கொடுக்கிறார். உங்கள் அன்பு என்னதா இருக்கணுமா? மாயமற்றதா இருக்கணும். வார்த்தையில ஒரு அன்பு, இருதயத்தில் வேறொரு அன்பு. இந்த காலையிலே வேதம் தெளிவுபடுத்துகிறது, உங்கள் அன்பு மாயமற்றதா இருக்க வேண்டும். உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் யாரையெல்லாம் நீங்கள் நேசிக்கிறீர்களோ, யாரிடத்தில் அன்பு செலுத்துகிறீர்களோ, அந்த அன்பு மாயமற்றதா இருக்க வேண்டும். கணவன் மனைவி என்ற உறவில் இருவரும் தங்களை ஒருவரை ஒருவர் கிறிஸ்து இயேசுவுக்குள் மாயமற்ற அன்பில் நீங்கள் பழக வேண்டும். சிநேகிதன் என்ற முறையிலே, சபையார் என்ற முறையிலே உங்கள் அன்பு மாயமற்றதா இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இந்த காலையில் நாம் ஒன்று சிந்திக்க வேண்டும். ஆண்டவரே, ஏன் உங்கள் அன்பு எப்படிப்பட்டதா இருக்கிறது? என்னுடைய கணவனோடு மனைவியோடு உள்ள உறவிலே எப்படிப்பட்டதா இருக்கிறது என்னுடைய அன்பு? நான் சிநேகிக்கிறவர்களோடு அன்பு பழகிறவர்களோடு உள்ள அன்பு, சபையாரோடு உள்ள தேவனுடைய இந்த அன்பு எப்படி இருக்கிறது என்று நான் ஒன்று சோதிக்க வேண்டும். அந்த அன்பு எப்படி இருக்கணுமா? மாயம் கலக்காத மாயமற்ற அன்பாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக, அதே வசனத்தின் இரண்டாவது பகுதி சொல்லுது, தீமையை வெறுத்து நன்மை செய்ய வேண்டும். இந்த காலை வேளையிலே இரண்டாவதாக ரோமாபுரிக்கு இந்த பவுலை கொண்டு தேவன் 12ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனத்தில் சொல்லுதாரு, தீமையை நாம் வெறுக்க வேண்டும். நமக்கிட்ட என்னதெல்லாம் தீமை இருக்குன்னு நம்மளை ஒன்று பரிசோதிச்சா, வெளியில பார்க்க சொல்ல நம்ம நல்ல மனுஷன், நல்ல பார்க்கறதுக்கு அழகு. நான் உபவாச கூட்டத்தில் சொன்னேன், உங்களுடைய சுய ரூபம், உங்களுடைய சுயமான அழகு எங்க தெரியும்னு சொன்னா உங்களுடைய ஆதார் கார்டில் தெரியும். அல்லேலூயா. இப்போ நீங்க பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்கு ஒரு போட்டோ, பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ எடுக்க போச்சல, இப்போ எனக்கெல்லாம் இங்க அங்க என்னது இருக்கு, சில டாட் இருக்கிறது. ஆனா கேமராமேன் அதெல்லாம் எடுத்து இதில் இருக்கிற ஒரு முடி கூட வெள்ளை இல்லாம அவனால கருப்பாக்க முடியும். ஆனால் ஆதார் கார்டு அப்படி ஆக்கவே செய்யாது. அது தனி நிறத்தை உங்களை யாருன்னு காட்டி கொடுத்து விடும். பார்க்க சொல்ல நம்ம எல்லாரும் நல்ல அழகானவர்கள், பேச்சில் அதை விட இனிமையானவர்கள், நடக்கையில் அதை விட சூப்பர். ஆனால் வேதம் சொல்லுகிறது, உன்கிட்ட எங்கெல்லாமோ சில தீமைகள் இருக்கிறது. அந்த தீமையை நீ வெறுத்து விட்டு என்ன செய்யணும்? நன்மையை பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும். நான் இருந்த ஊர் என்கிறது அட்டை ரொம்ப உள்ள இடமாக்கும். என்னது அட்டை? இந்த அட்டைக்குள்ள ஒரு நல்ல சைக்காலஜி என்னன்னா, ரத்தத்தை எங்கெல்லாம் அது மணத்து பிடிக்கிறதோ கரெக்டா அந்த ரத்தம் இருக்கிற, அது மிருகமானாலும் இளைஜாதியானாலும் மனுஷனானாலும் அந்த ரத்தம் இருக்கிற இடத்துல அது பற்றி பிடித்து கொள்ளும். அது எப்ப விடும்னா, தனக்கு தேவையான அந்த கெப்பாசிட்டிக்கு தக்கதான ரத்தம் எவ்வளவு உறிஞ்சி எடுக்க முடியுமோ எடுத்து முடிச்சு கழிஞ்சு நீங்க யாரும் பிடிக்க வேண்டாம், அது தானா விழுந்துடும். இந்த காலையில கர்த்தர் சொல்கிறாரு, நன்மையை பற்றி பிடித்து கொள்ள வேண்டும். இயேசுவை பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது, அவர் நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார். ஆதலால் நம்ம கிட்ட இருக்கிற தீமையை ஒண்ணு ஆண்டவர்கிட்ட கேட்கணும். எங்க ஆண்டவரை நான் தீமை செய்கிறேன்? மனைவிக்கு, கணவனுக்கு, கூட பழகிறவங்களிடத்துல ஒரு ப்ரமோஷனுக்காக எங்கெல்லாம் நம்ம வேலை வைக்க முடியுமோ அந்த தீமை செய்கிறோம். ஒரு காரியத்தை கைகூடி வருவதற்கு எத்தனை எல்லாமோ தீமை செய்கிறோம். அந்த தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொள்ள தேவனாகிய கர்த்தர் சபையை அழைக்கிறார். எனக்கு காலில் கேட்ப, ஆண்டவரே நான் எங்க ஆண்டவரை தீமை செய்கிறேன், அதை எனக்கு நீர் வெளிப்படுத்தி தர வேண்டும். நான் எப்படி நன்மையை பற்றி பிடித்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தாவே நீர் எனக்கு கற்றுக்கொடும் என்று ஆண்டவரிடத்தில் கேட்போம். மூன்றாவதாக,
அதே 12ஆம் அதிகாரத்தினுடைய 10ஆம் வசனத்தை ஒருவருக்கு வாசிக்கலாமே. சகோதர சிநேகத்திலே ஒருவருக்கு ஒருவர் பட்சமாயிருங்கள். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப நம்ம எல்லாம் கணிச்சு வச்சிருக்கிறது, தரிச்சு வச்சிருக்கிறது என்னன்னா, கூட பிறப்பு மாத்திரம் தான் சகோதரன். யாரு? உடம்பிறந்தான். நம்ம அடிக்கடி சொல்லுவோம்ல, நேற்றுக்கு ஒரு பிரதர் சொன்னார், பாஸ்டர் நான் உங்களை ஏன் நேசிக்கிறேன், நீங்க என் கூட பிறந்த சகோதரம்னு ஒரு பிரதர் சொன்னார். பாஸ்டர் நம்ம சாட்சி, போனை நான் ஸ்பீக்கர்ல தான் போட்டிருந்தேன். ஏன் ஒரு கேரளா, நான் இப்போ இருக்கிறது தமிழகத்தில் கர்த்தருடைய வார்த்தையை செய்கிறேன், ஊழியம் செய்கிறேன். அவர் சொன்னார், நீ இங்கே என் கூட உடன் பிறந்தவர், அதனால் உங்ககிட்ட சொல்லுங்க, நீங்கள் எனக்கு கட்டாயமாக இந்த ஜபத்தில் நீங்கள் வந்து எனக்கு உதவி செய்ய வேண்டும். இன்னைக்கு நான் சொல்லுதேன், ஒரு அம்மாக்குள்ள வயிற்றில் இருக்கிறவங்க உடன்பிறப்புக்கு தான் உண்மை ஒத்துக்கொள்கிறேன். நீங்கள் என்னைக்கு ரட்சிக்கப்பட்டீர்களோ, என்னைக்கு நீங்கள் மனம் திரும்பினீர்களோ, என்னைக்கு கர்த்தரை உங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டீர்களோ, அன்று முதல் உங்களுக்கு முன்பதாக யாரெல்லாம் பார்க்குறீங்களோ, எந்த சகோதரனாலும் சகோதரியானாலும் நீங்கள் சகோதரனாக மாத்திரமல்ல, அந்த சகோதரனை நேசிக்கிறவர்களாக மாற வேண்டும். வேதம் படிப்பிக்கிறது, நீங்க யாரெல்லாம் உண்மையாக கிறிஸ்து இயேசுவுக்குள் பழகுகிறீங்களோ அவங்க எல்லாம் உங்களுடைய சொந்த சகோதரன் என்கிற ஒரு உத்தரவாதம், பொறுப்பை நாம் ஏற்றெடுக்க வேண்டும். சகோதர சிநேகத்தில் நீங்கள் ஒருவரோடொருவர் பட்சமாயிருக்க வேண்டும் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு காலையில் சபையோடு கர்த்தர் கேட்கிறார், மகனே மகளே, உனக்குள்ளே உண்மையாக உன் வாழ்வில் தவறு நடக்காம இருக்கணும்னா, உன் சபைக்கு வருகிற சகோதரிமார உன் சொந்த சகோதரிமாராக நீ ஏற்றுக்கொண்டால் அங்கு தப்பு நடக்காது. திருப்பி சகோதரமாரே, நீங்கள் உங்க கூட நடக்கிற எல்லா சகோதரர்களை அல்லது சகோதரிமார்களை உங்க சொந்த சகோதரி கிட்ட தப்பா நடக்க விரும்புவீங்களா? நோ. நீங்கள் ஒருவரில் ஒருவர் என்ன சிநேகம் உண்டாகணும்? சகோதர சிநேகம் உண்டாக வேண்டும் என்று வேதம் படிப்பிக்கிறது. பிரத்யேகமாக நம்ம சர்ச்சில் ரொம்ப ஆண் பிள்ளைகள், பெண் பிள்ளைகள், வாலிப பிள்ளைகளாக இருக்கிறீங்க. உங்க வாழ்வில் இந்த சகோதர சிநேகம் என்பது கர்த்தர் வருமளவும் தேவ பாதத்தில் நிற்க வேண்டும். சகோதர சிநேகத்தில் நாம் ஒருவருக்கொருவர் யாராக இருக்கணும்? பட்சமாயிருக்க வேண்டும். நீங்க எங்கெல்லாம் யார்கிட்ட பழகுறீங்களோ, அது ஆணானாலும் சரி பெண்ணாலும் பழகுறதுல தப்பு இல்லை. ஆனால் அந்த சிநேகம் என்பது சகோதர சிநேகத்தை போல இருக்க இந்த காலையில் நம்மை அழைக்கிறார். நான்காவதாக அந்த 2ஆம் பகுதி சொல்லுது, கனம் பண்ணுவதில் ஒருவருக்கொருவர் என்ன செய்யுங்க? ஸ்தோத்திரம். நீங்க எனக்கு பிரைஸ் லார்ட் சொல்லதுல ரொம்ப வரவேற்கக்கூடியது. இந்த பிரைஸ் லார்ட் மண்ணில் கொண்டு வைக்க தட்டியும் அந்த பிரைஸ் லார்ட் இருக்கணும். எத்தனை பேருக்கு புரிஞ்சுன்னு எனக்கு தெரியாது. இன்னைக்கு காலையிலே நமக்குள்ள சைக்காலஜிக்கல் எப்படின்னா, 2 தடவை நம்ம ஸ்தோத்திரம் சொல்லுவோம், 3ஆவது சொல்ல நம்ம அவங்கள கண்டுவிட மாட்டோம். ஆனா வேதம் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் கனம் பண்ணுவதில் ஒருவரை ஒருவர் என்ன செய்யணும்? முந்திக் கொள்ள வேண்டும். இன்னைக்கு காலையில தேவன் சபையோடு பேசுகிறார், நம்மோடு பேசுகிறார். நான் பாஸ்டர் ஸ்தோத்திரம்னு சொல்லாதங்க, நான் அடிக்கடி சொல்லி கொடுத்துருக்கிறேன். பிரைஸ் லார்ட் சொல்லி படிங்க. பிரைஸ் லார்டுக்கு என்ன அர்த்தம் தமிழ்ல? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி ஒருவரை ஒருவர் கனம் பண்ணுங்க. எங்க அப்பா கூட ரொம்ப சஞ்சரித்த ஆளுங்கிற நிலையில் 9 பிள்ளைகளில் ரொம்ப காலம் கூட அப்பா கூட பயணித்த ஒருவனாக்கும் நான். எங்க அப்பா சொல்லுவார், எனக்கு அது பயங்கர தமாசா தோணும், சிரியா தோணும். எங்க அப்பாக்குள்ள அப்பா இருக்கிற காலம் வரை எங்க அப்பா மீசை வைக்கலையா. இன்னைக்கு அப்பா கிட்ட அப்படி மீசை திருவி, அப்பா மீசை நல்லா இருக்கா? அம்மா கிட்ட ஒரு 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 சாரி எடுத்து, அம்மா ஒன்னை விட டாப் தெரியுமா? ஒரு காலத்தில் அப்பாவும் அம்மாவும் வீட்டில் இருந்து அங்க குவைட் ஆகும், பயங்கர சைலண்ட் ஆகும்.
இப்போ அப்பா இருந்தாலும் சரி, அம்மா இருந்தாலும் சரி, அதுக்கு ஒரு கனமே இல்லை. இன்னைக்கு சபை கிட்ட சொல்லுதேன், சபையே, ஓ அப்பனுக்காக அம்மைக்காக என்னைக்காவது காலு கடுக்க நீ நின்னதுண்டா? வெயிலில் நின்னதுண்டா? ஆனால் இங்கே இருக்கிற எல்லா சினி ஃபீல்டில் உள்ளவனுக்கு வேண்டி நம்ம ஆள் நிற்பான். பின்ன நீ அழதான் செய்யணும், சிலதை இழக்க தான் செய்யணும். இன்னைக்கு சகோதரமாரே, இங்கே வாலிப பிள்ளைகளே, உங்கள் பிள்ளைகளுக்கு பர்த்டே சில நேரத்தில் நீங்கள் கொண்டு ஹோட்டலில் வைப்பீங்க. உங்கள் மனைவிக்கு அதை விட ஒரு 5 ஸ்டாரில் போய் கூட்டிகிட்டு போவீங்க. அப்போ நம்மை மறக்கவே கூடாது. இன்னைக்கு ராஜனுக்கு இவ்வளவு பெரிய சரீரத்தை உருவாக்குவதற்கு ஒரு அட்டகடியை ஏற்று, எங்கள் அப்பா எல்லாம் கடைசியில் வீசிங்கில் தான் மரித்தார். அவர் அந்த ஃபேக்ட்ரியில் கடைசியில் தான் அவருக்கு ஒரு 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 வாட்ச்மேன் வேலை கிடச்சி, செக்யூரிட்டி வேலை கிடச்சிச்சு. ஆனால் அந்த ட்ரஸ்டில் நின்று வேலை பார்த்து இந்த 9ஐயும் படிக்க வச்சு ஆளாக்கி அவர்களுக்கு திருமணம், என் திருமணத்தை தவிர்த்து பாக்கி 8 திருமணத்தை உருவாக்கி கொடுத்தவர் என்னுடைய பெற்றோர்கள். என் பெற்றோரை நான் கனம் பண்ணாட்ட வேற யாரு கனம் பண்ணுவா? உங்க கணவனை, உங்க மனைவியை, உங்க பிள்ளைகளை நீங்கள் கனம் பண்ணாவிட்டால் யார் கனம் பண்ணுவார்? உங்க போதகரை நீங்கள் கனம் பண்ணாவிட்டால் யார் கனம் பண்ணுவார்? கனம் பண்ணுவதில் ஒருவரை ஒருவர் முந்திக்கொள்ள. ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் வசனம் 11. அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள். போதும். நமக்கு எல்லாருக்கும் நிர்விசாரமாகும். ஆராதனையில் நிர்விசாரம், உபவாச கூட்டத்தில் நிர்விசாரம், வீட்டு கூட்டத்தில் நிர்விசாரம், உங்க வேலையில நிர்விசாரம். அதை விட அம்மாமாரு உங்க சமையலில் நீங்க நிர்விசாரம். இன்னைக்கு வேதம் நம்மை படிப்பிக்கிறது, ஒரு கிறிஸ்தவன் தன் அனுதின வாழ்க்கையில் எப்படி வாழ வேண்டும். அவன் அசதியா இருக்க கூடாது. இந்த காலையிலே நம்ம ஆண்டவர் நம்ம முற்பிதாக்களுக்கு படிப்பு கொடுக்கல. முற்பிதாக்களுக்கு வயல் தெரியும், காடு தெரியும், வீடு தெரியும். ஆனா அந்த காடுக்குள்ள, அந்த வெயிலுக்குள்ள, மழைக்குள்ள போக கூடாதுன்னு சொல்லி உன்னை இந்த கஷ்டத்துல படிக்க வைக்க சொல்ல, நீ எல்லாத்திலையும் பாஸ் மார்க் கூடி வாங்காம தோக்க சொல்ல, கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, நீ எந்தெந்த காரியத்தில் படிக்கிறவனாயிருந்தா நீ அசதியா இருக்காத. வேலை ஆண்டவர் உனக்கு கொடுக்க சொல்ல அந்த வேலைக்கு நீ போகாம இருக்காத. உனக்கு தந்த வேலையில நீ அசதியாயிராதே. உனக்கு தந்த குடும்ப வாழ்க்கையில அசதியாயிராதே. உன் கணவனுக்கு தெரியாம ஒரு ரூபா வந்துச்சுன்னு சொன்னா, உன் மனைவிக்கு தெரியாம ஒரு ரூபா வருதுன்னு சொன்னா, அதை தட்டி கேட்காவிட்ட நாளை உனக்கு துக்கப்பட வேண்டிய, அழ வேண்டிய காலங்கள் வரும். உங்க பிள்ளைகளை எத்தனை பேர் உங்க பிள்ளைகளுடைய பேக்கை செக் பண்ணுதுன்னு எனக்கு தெரியாது. உங்க கணவனுடைய பர்ஸ எத்தனை பேர் செக் பண்ணுதுன்னு எனக்கு தெரியாது. உங்க மனைவியினுடைய பர்ஸ எத்தனை பேர் செக் பண்ணுதுன்னு எனக்கு தெரியாது. இன்னைக்கு காலையில பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், நீ எந்த இடத்திலையும் யாராயிராத, அசதியாயிராதே. தேவனாகிய கர்த்தர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நீ என்னதா இருக்காத, அசதியாயிராத. பிள்ளைகளே, உங்களுக்கு அடிக்கடி சொல்ல, நீ இருட்டோடு எழுந்திரு. நீ படிச்ச பாடத்தை நல்ல கவனி, அதை உள்வாங்கு. அதை விட காலேஜில் படிக்கிற, நீ படிக்கிற உனக்கு மெண்டரா இருக்கிற, உனக்கு படிப்பிக்கிற ஆசிரியர், அவங்களோட ஒரு நல்லுறவை ஸ்தாபித்துக்கொள். ஸ்கூலில் கிடைக்காத ஒரு பெனிஃபிட் ஆகும். காலேஜில் ஒரு நன்னடக்கைக்கு ஒரு 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 மார்க் இருக்கிறது. உன் ஒழுக்கத்துக்கு ஒரு மார்க் இருக்கிறது. உன்னுடைய அசைன்மென்ட்க்கு ஒரு மார்க் இருக்கிறது. அதில் நீ அசதியாயிராதே, ஜாக்கிரதையாயிரு. ஆதலால் இந்த சத்தத்தை கவனிக்கிற தேவ ஜனத்தோடு, சபையோடு கர்த்தர் சொல்லுதார், நீ எந்த காரியத்தில் யாராயிருக்காத, அசதியாயிராதே. சமையல் ஆபத்து இருக்கு. நீங்க வச்சிருக்கிற வாகனத்துல ஆபத்து இருக்கிறது. இங்களுடைய போட்டிருக்கிற கண்ணாடியில் ஆபத்து இருக்கிறது. எல்லா காரியத்திலையும் நீ அசதியாயிராதே என்று ஆவியானவர் திருவுள்ளம் பற்றுகிறார். அதே பகுதியில் 2ஆம் பகுதி சொல்கிறது, ஆவியில
அனலாயிரு. அல்லேலூயா. நமக்கு எல்லாருக்கும் தெரியுமா ஒரு ஆவி இருக்கு தெரியுமா? இந்த ஆவி இருக்கிறத வரதான் இந்த ஊர்ல நமக்கு வெயிட், கனம். இந்த ஆவியில் அனலாயிருக்க வேண்டும். எப்ப எடுத்தாலும் எப்படி இருக்கு? ஐயோ சோத்திரம், சுகவீனம், பலவீனம். சுகவீனத்தில் சொல்லுங்க, ஆண்டவர் நல்லா வச்சிருக்காருன்னு சொல்லுங்க, சுகவீனம் ஓடி போயிடும். ஆவியில் அனலாயிருங்கள். ஒரு 2.5 மணி நேரம் ஆவியில நிறைந்து அபிஷேகத்தில் ஆராதித்தது அல்ல ஆராதனை. அனுதின வாழ்க்கையில் ஆவியில நம்ம என்னதா இருக்கணும்? அனலாயிருக்க. எந்த ராத்திரி யார் கூப்பிட்டாலும் தேவ சமூகத்தில் அனலாயிருக்க ஆண்டவர் அழைக்கிறார். அடுத்து கர்த்தருக்கு என்ன செய்யணுமா? ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இன்னைக்கு காலையில சபையை பார்த்து விசுவாச குடும்பங்களோடு பார்த்து சொல்றாரு, உங்களை அழைச்சது நீங்க மட்டும் நல்லா இருப்பதற்காக அல்ல, உங்க குடும்பம் மாத்திரம் நல்லா இருப்பதற்கு அல்ல, நீங்கள் ஆத்துமாவை அறுவடை செய்ய வேண்டும், ஆத்துமாக்களை ரட்சிப்புக்குழு நேராக கொண்டு வரணும், அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்காக பரிதவிக்க வேண்டும், அவர்களுக்காக ஊழியம் செய்ய வேண்டும். இன்னைக்கு காலையிலே உங்க குடும்பத்தை குறித்த உங்க நம்பிக்கை எங்கே இருக்கிறது? உங்க பிள்ளைகளை குறித்த நம்பிக்கை உங்களுக்கிட்ட எங்க இருக்கிறது? உங்களுடைய விசுவாச வாழ்க்கையினுடைய நம்பிக்கை எங்க இருக்கிறது என்று கர்த்தர் கேட்கிறார். உங்க பிள்ளைகள் என்னைக்கு இப்படி உங்களுக்கு வேதனையா மாற மாட்டாங்க. நம்பிக்கை வைங்க, அவனையும் அவளையும் ஆண்டவர் சமூகத்தில் கொண்டு வருவார். உங்க கணவன் எப்பொழுதும், உங்க மனைவி எப்பொழுதும் உங்களுக்கு எதிரான ஒரு டிமெரிட்டான காரியத்தை சொல்லுவாங்க, அது நல்ல காரியத்தை சொல்லுவாங்கன்னு சொல்லி எதிர்பாருங்க, அது உங்களுக்கு நடக்கும். இன்னைக்கு காலையில கர்த்தர் சொல்றாரு, விசுவாச வாழ்க்கையில் நம்பிக்கை ரொம்ப முக்கியம். என்னது? நம்பிக்கை, எதிர்பார்ப்பு என்கிறது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நீங்க எந்த காரியத்திற்கு நம்பிக்கை வச்சிருக்கிறீங்களோ ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, அந்த நம்பிக்கையின்படி எனக்கு அதை கர்த்தர் தருவார். ஆதலால் விசுவாச குடும்பமே, சபையே, தேவ பிள்ளையே, நம்பிக்கையில சந்தோஷமா இருங்க. அடுத்தது உபத்திரவத்தில் யாராருங்க? பொறுமையா இருங்க. உபத்திரவம் வரும். அங்கே ஒரு இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, பவுல், நான் உபத்திரவப்பட்டது நல்லது, ஆதலால் தேவனுடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். உபத்திரவம் உண்டு, பூமியிலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, இல்லாவிட்டால் நான் சொல்லி இருக்க மாட்டேன். பூமியில் உபத்திரவம் உண்டு. உபத்திரவம் வர சொல்ல நம்ம எரிஞ்சு விழுவோம். உபத்திரவம் வர சொல்ல எரிஞ்செறிஞ்சு விழுவோம். அப்ப யாரு சொன்னாலும் எங்க சொன்னாலும் அதுக்கு பிடி கொடுக்கவே மாட்டோம். ஆனால் அதில் பொறுமையா இருக்க கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறார். அல்லேலூயா. இந்த காலையிலே 12ஆம் வசனத்தின் பின்பகுதி சொல்கிறது, ஜெபத்தில் உறுதியாயிருங்கள். என்னதுல? ஏன் நமக்கு இவ்வளவு ஜெபம் சபையிலே நடக்கிறது? பாஸ்டருக்கு தெரியும் இந்த ஜெபத்திற்கு பவர் இருக்கு. இன்னைக்கு உங்க பிள்ளைகள் தூரத்தில் இருக்கிறாங்க, வெளிநாட்டில் இருக்கிறாங்க. உங்க பிள்ளைகளை நீங்க மறந்தாலும் சபையும் ஊழியரும் மறக்க மாட்டாரே. அவருடைய பெயரை சொல்லி அவர்கள் இருக்கிற இடங்களில் அவர்களை பாதுகாக்குவதற்கு ஒரு ஜெபதொனி இந்த கேம்பஸில் இருந்து போய்கொண்டே இருக்கிறது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், மகனே, உனக்கு செல்லுல நேரம் அதிகம் செலவழிப்பதற்கு நேரம் இருக்கிறது, உனக்கு ஜெபிப்பதற்கு நேரம் இல்லை, உனக்கு விண்ணப்பிப்பதற்கு நேரம் இல்லை. ஜெபத்தில் நீ உறுதியா இருக்க வேண்டும். பைபிள் சொல்லுது, நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது எதை கேட்கிறீர்களோ அதை பெற்றுக்கொள்வோம் என்ற நம்பிக்கையில் எதை குறித்து ஜெபிக்கிறீர்களோ அது உங்களுக்கு வாய்க்க செய்யும். விசுவாச குடும்பங்களோடு சொல்லுகிறார், நீ ஜெபம் பண்ணினால் உனக்கு ஜெயம் இருக்கிறது. வீடு இல்லாம அழுகிறீங்களா? ஒரு பிள்ளை இல்லாம அழுகிறீங்களா? ஒரு கல்யாணம் நடக்கலன்னு சொல்லி அழுகிறீர்களா? ஒரு முன்னேற்றம் இல்லை என்று அழுகிறீர்களா? இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறார், நீ ஜெபத்துல மாத்திரம் உறுதியாயிருந்தால், ஜெபத்துல மாத்திரம் தரித்திருந்தால், நீ அறியாத, நீ எட்டாத பெரிய காரியங்களை அவர் செய்ய வல்லவர். இன்னைக்கு காலையில பரிசுத்த ஆவியானவர் கேட்கிறார், நீ ஜெபத்தில் உறுதியாக வேண்டும். ஜெபத்தில்
உறுதியாக வேண்டும். அடுத்து 12ஆம் அதிகாரத்தின் 13ஆம் வசனம். பரிசுத்தவான்களுடைய குறைவுகளில் அவர்களுக்கு என்ன செய்யுங்க? உதவி செய்யுங்க. கரங்களை தட்டி. இன்னைக்கு காலையில் கத்த கேட்கிறாரு, நீங்கள் அந்நியரை உபசரித்தது உண்டா? நீங்கள் அந்நியரை உபசரித்தது உண்டா? நீங்கள் அந்நியரை உபசரித்தது உண்டானால் அதை யாரை உபசரித்தீர்களா? என் தேவனை என் தூதர்களை உபசரித்தீர்கள். அல்லேலூயா. அடுத்தபடியாக 12:14 உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதியுங்கள். இல்ல, இப்ப ரெண்டாவது பாயிண்ட், உங்களை துன்பப்படுத்து. இப்ப நம்ம எப்படி தெரியுமா? யார் உங்களை துன்பப்படுத்த வச்சப்போ, ஆண்டவரே இவன் போன போக்கில் ஆக்சிடென்ட்ல செத்தே போயிடணும், அவன் சாவே மாட்டான். அல்லேலூயா சொல்லுங்க. அவன் உங்க முன்னால வந்து அப்படி வீர மீசையோட வந்து நிற்பான். இந்த பைபிள் சொல்லுது, உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை என்ன செய்யுங்க? ஆசீர்வதியுங்க. இது வேதம். இது நம்மளால செய்யவே முடியாது. ஆனால் வேதம் சொல்லுது செய்துதான் ஆகணும். ஆசீர்வதிக்க வேண்டியவை அல்லாமல் நீங்க என்ன செய்யாதங்க. பாஸ்டருக்கு முன்னாக சிலரை சாபம் போட்டவங்க எனக்கு நல்லா தெரியும். நான் கண்டும் காணாதவனை போல் இன்னைக்கு நிற்கிறேன். இன்னைக்கு காலையில ஆசீர்வதிக்கவே அல்லாமல் என்ன செய்யாதங்க. நம்ம காரி துப்பி சாபம் போட்டிருக்கிறோம், மண்ணள்ளி சாபம் போட்டிருக்கிறோம். தயவு செய்து செய்யாதீங்க. இது கிறிஸ்டியன் கல்ச்சர் அல்ல 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 அல்ல. 15ஆம் வசனம். சந்தோஷப்படுகளோடே சந்தோஷப்படுங்கள், அழுகிறவரோடே அழுங்கள். அழுகிறவனோடே எப்படி? அழுகிறவனோடே. நம்ம சர்ச்சில் யாருக்காவது ஒரு நெருக்கம் வந்தா, பலவீனம் வந்தா, ஒரு அரை மணி நேரம் அந்த வீட்டுக்கு செலவழிக்க தயாரா? நீ சந்தோஷப்படுகிறவனோடு சந்தோஷப்படணும், அழுகிறவனோடு சேர்ந்து என்ன செய்யணும்? அழணும். 16ஆம் வசனம், ரோமர் 12:16 ஒருவரோடொருவர் ஏக சிந்தையார். போதும் எல்லாரும் ப்ளீஸ் கொஞ்சம் இன்னைக்கு கொஞ்சம் நீங்க இதை கேட்டுட்டு தான் போகணும். இது நான் சொல்லாம விடவே மாட்டேன் இன்னைக்கு. ஆமே சொல்லுங்க. உங்களுக்குள்ளே ஆண்டவர் சொல்றார் ஏக சிந்தை. என்ன சிந்தை? எல்லாத்துலையும் ஏக அபிப்பிராயம் வேண்டும். எங்க பாஸ்டர் எதை செய்தாலும் அது கரெக்டா செய்வாரு. அது எல்லாருக்குள்ள அந்த ஒரு அபிப்பிராயம் உண்டாகணும். ஆமென். அதனால சகோதரிமாரே, சர்ச்சில் வரவங்களுக்கு எல்லாம் ஒரே மனசு. நிறைஞ்ச இடத்துல சொல்லுதேன், இந்த காலையிலே எல்லாருக்கும் ஏக சிந்தை உண்டாயிட்டுனா எவ்வளவு சபை நல்லா இருக்கும். மேட்டிமையான சிந்தனை நமக்கு இருக்கக்கூடாது. எந்த சூழ்நிலையிலும் மேட்டிமை வரக்கூடாது. என்ன வரக்கூடாது? ஓ ஸ்தோத்திரம். தாழ்மை உள்ளவனுக்கு இணங்குங்கள், உங்களை புத்திமான் என்று எண்ணாதிருங்கள். புத்திமான் என்று என்ன செய்யாதங்க. நமக்கு கொஞ்சம் பைபிள் வசனம் தெரிஞ்சுன்னா, அப்பா வசனத்தை யாருக்கிட்டையும் விட்டு கொடுக்கறதில்ல. வசனத்தை சொல்லி 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 ஒரு 10 வசனம் உங்களுக்கு தெரிஞ்சு சொல்லதுல தப்பே இல்லை. ஆனா அடுத்த ஒரு ஆளுக்கு ஜெபத்தை செய்வதற்கு நீங்க என்ன செய்யறீங்க? தடையா இருக்கிறீங்க. அல்லேலூயா. அடுத்தபடியாக அந்த வசனம் 17 என்ன சொல்லுது? 16 கீழே அது 17 என்ன சொல்லுது பாருங்க. 17 ஒருவனுக்கு தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள். அல்லேலூயா. ஒருவனுக்கு ஒருவன் தீமை செய்யக்கூடாது. இப்போ நம்ம கிராமங்களில் இருக்கிறீங்க, இந்த பக்கத்தில் சின்ன சின்ன பிள்ளைகளுக்குள்ள சண்டை வரும். யாருக்கு? இந்த சின்ன பிள்ளை சண்டைக்கு நம்ம போய் அந்த பிள்ளையை அடிப்போம் தெரியுமா? அப்படி செய்யக்கூடாது. ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள், எல்லா மனுஷனுக்கு முன்பாக யோக்கியமானதை செய்ய கரங்களை தட்டி. எல்லா மனுஷங்கிட்டையும் யோக்கியமானதை செய்ய கற்றுக் கொடுங்கள். 18ஆம் வசனம், கூடுமானால்
உங்களானால மட்டும் சமாதானமாயிருங்கள். அல்லேலூயா. கூடுமான மட்டும் எல்லார்கிட்டையும் என்னதான் இருக்கணும்? அம்மா இவா சண்டை இழுக்காம போவே மாட்டான், இவன் சண்டை இழுக்காம போக மாட்டான். கூடுமான மட்டும். ஆமென் சொல்லுவேன். நான் ரொம்ப கோபக்காரன், ரொம்ப எடுத்துச்சாட்டக்காரன். ஆனால் எங்கெங்கெல்லாம் என்னை ஒடுக்க சமாதானப்படுத்த முடியுமோ அங்கெல்லாம் என்னை சமாதானப்படுத்தி கொள்ளுவேன். இன்றைக்கு காலையிலே கூடுமான மட்டும் எல்லார்கிட்டையும் யாரா இருங்க? சமாதானமாயிருங்கள். 19ஆம் வசனம், பிரியமானவர்களே, பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன். அல்லேலூயா. நீங்க யாரையும் யாருக்கிட்டையும் பழி வாங்க நினைக்காதீங்க. அந்த வேலை எங்க அப்பாக்குள்ள வேலை என்று கர்த்தர் சொல்றார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கினிக்கு நீங்கள் இடம் கொடுக்க கூடாது. கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி நிறைவு செய்கிறேன். 21, 12, 12, 21. தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையால் வெல்லுங்கள். இது எத்தனை பேர் உள்ளத்தில் கடந்து சென்னதுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் பெரும்பாலான ஒரு இருதயத்துக்குள்ள இந்த வசனம் போயிருக்கு. நம்மளை யாருன்னு இந்த ஒரு படம் பிடிச்சு ஆண்டவர் நிறுத்தி உங்களை தேவ சமூகத்துக்கு முன்பதாக நிறுத்துகிறார். அதனால் தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினால் வெல்லுங்கள். அல்லேலூயா. நீங்கள் அடிக்கடி உங்கள் அம்மா கிட்ட போய் உங்கள் அப்பாட்ட போய் நீங்கள் சொல்லணும், அப்பா இன்னைக்கு இவ்வளவு வசதி உள்ள ஊர், இவ்வளவு வசதி உள்ள காலம், நான் பிறக்க சொல்ல இல்லைப்பா. எனக்கு நீங்கள் எடுத்திருக்கிற முயற்சிகள், என் படிப்புக்கு நீங்கள் செய்த முயற்சிகள் பெருசப்பா பெருசம்மான்னு சொல்லி அவ்வப்பொழுது அவங்களுக்கு ஞாபகப்படுத்தி உங்களால் இயன்ற மட்டும் ஆமென் சொல்லுங்க. மனைவிக்கு தெரியாமல் என்னதெல்லாம் நம்ம வாங்கி கொடுப்போம் தெரியுமா? ஸ்நாக்ஸ் என்ன, பூ என்ன, என்னதெல்லாம் நம்ம வாங்கி கொடுப்போம். அதை விட அதிகம் மதிக்கக்கூடியவர்கள் உங்கள் பெற்றோர்கள். அதிகம் மதிக்கக்கூடியவர்கள் உங்கள் பெற்றோர்கள். நீங்கள் அவங்களுக்கு செய்ததை உங்கள் பிள்ளை பார்க்கும், அவனும் உங்களுக்கு அவளும் உங்களுக்கு செய்வாள். இது வட்டி இல்லாத கடன். அதனால் இன்னைக்கு காலையில் ஆவியானவர் உங்கள்கிட்ட பேசியிருக்கிறாரு. ஆவியானவர் உங்ககிட்ட பேசியிருக்கிறாரு. ஆவியானவருக்குள் நம்மை சரணப்படுத்துவோம், அர்ப்பணிப்போம். தேவன் இந்த வார்த்தைகளினால் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். நல்ல பிதாவே, நல்ல வார்த்தைக்காய் நன்றி. வார்த்தையின் மறைப்பொருளை வெளிப்படுத்தினதற்காய் நன்றி. தொடர்ந்து ஆசீர்வதியும், கிருபைக்குள் மறைத்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தரும் மீட்பருமாயிருக்கிற இயேசுவின் கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியமும் நாம் அனைவரோடும் நாம் ஏறெடுத்துக்கொண்ட எல்லா விண்ணப்பங்களோடும் தேவ கிருபை இன்று பண்டு நிலைத்திருப்பதாக. ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே என் முழுமே பரிசுத்த நாமத்தை சோத்தரி, என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.